Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life and இன்னைக்கு நம்ம ஆபீஸ் போறோம். வெகேஷன்ல முடிஞ்சாச்சு. இதுமே back to routine life. So 2 days வீட்ல குக் பண்ணி சாப்பிட்டுட்டு ரிசப்ஷன்ல அட்டெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா செலிப்ரேஷன், வெகேஷன் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் முடிச்சிட்டு இப்போ நம்ம ஆபீஸ் போகிறோம் and ரொம்ப பெரிய கேப் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ரீசன் அது சொன்னேன் இல்லையா, காது வலி. ஸோ அதனால கொஞ்ச நாள் ஆஃபீஸ் போகாம இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 weeks கழிச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் போறது நல்லா இருக்கு. பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது நான் மும்பை ஆஃபீஸ்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பி போவேன், எல்லாரையும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ்ன்னு யாருமே கிடையாது. போனா தனியா ஒரு சீட்ல உட்காரணும், ஒர்க் பண்ணணும், கிளம்பி வரணும். அந்த ரீசன்னால ஆஃபீஸ் போறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம ஆஃபீஸ் போகணுங்கிற ஒரு கமிட்மெண்ட்னால கிளம்பி போறேன். அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் அதிகங்க. நம்ம வீட்டுல இருந்து இப்போ ஆஃபீஸ் போகணும்னா ஆல்மோஸ்ட் 2 hours நான் டிராவல் பண்ணணும். 2 to 4 hours டிராவல்ங்கிறது சம்திங் விச் இஸ் நாட் ஈஸி. என்னால அவங்களும் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் வி ஆர் ஃபிகரிங் அவுட் இந்த சிச்சுவேஷன் எப்படி ஸ்டேபிள் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. மும்பை போலாமா மறுபடியும், இல்லைன்னா இங்கே ட்ரிவெண்ட்ரம் போகலாமா அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த சித்திரை மாதம் வந்ததுக்கப்புறம் வில் டேக் ரைட் டெசிஷன். ஆப்வியஸ்லி இப்போ சித்திரை ஆரம்பிக்கல, நான் இந்த விளாக் எடுக்க முடிச்சல பங்குனியில் தான் இருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் தான் நீங்கள் இந்த தமிழ் மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த்தில் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கிடையில் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தாலும் எடுத்திருந்துருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அப்கமிங் விளாக்ஸில் பார்ப்பீங்க. இந்த அவுட்ஃபிட் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வேர் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா. ஸோ சம்திங் ஷுட் மேக் மீ ஃபீல் டு கோ ஆஃபீஸ். அவுட்ஃபிட் நம்ம இப்போ விவாகா சில்க்ஸ் அண்ட் சாரீஸ்ல வாங்கினது, ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணியாச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப அழகா இருக்கு. நான் ஆஃபீஸ் வேர்க்காக தான் சூஸ் பண்ணேன் அண்ட் அந்த பர்பஸ்க்கு நல்லாவே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரீஇன்ட்ரோடக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் தான் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் ரொம்ப லைட், ஈஸி, அஸ் வெல் அஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம லஞ்ச் போஸ்ட் லஞ்ச் டைம்ல வந்தா கூட வி வில் ஃபீல் ஃபுல். ஸோ அதுக்காக அந்த ஒரு ரீசன்னால பச்சை பயிர் பிரேக்ஃபாஸ்ட்ல அண்ட் அதை போய் சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ அதனால லேப்டாப் பேக்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். கிளம்பியாச்சு. ஸோ இப்போ ஃபியூவல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் அந்த பச்சை பயிர் வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அது கூட ப்ரௌன் சுகர் வச்சு சாப்பிட முடியல. டூ யம்மி, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு தான் இப்போ கிளம்புறோம். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ vlog எடுக்க முடியல, போக முடியல, கொஞ்சம் ஒர்க். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டன் கோயிங் பேக் டு ஹோம். அண்ட் இன்னைக்கு வித்யாசாகர் ஹிட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்கு டிரைவ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்தான புஜு கேக்குதான் தெரியலையே. ஓ நைஸ். ரொம்ப டயர்டா இருக்கு. நீ பூலாம் வச்சிருக்கேன், இப்பதான் நோட் பண்றேன். வர வர ஞாபகம் மருதி அதிகமாயிருச்சு. அது காரணமே இதுதான். இங்கதான் வச்சதே மறந்துட்டேன். கை காட்டுறாங்க, ஆனா எவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு கேட்கணும். நொங்கு சர்பத் இந்த வியூவோட என்ஜாய் பண்ணிட்டு இந்த இடத்துல காத்து நல்லா இருக்கு. ஆளே பார்க்க முடியல. முந்தி அடிக்கடி வரும்.
இன்னொன்னு நீ அங்க வரதானா அந்த இடத்துல பயங்கர டேஸ்டியாக இருக்குது அண்ட் இது ஹெல்த்துக்கும் கூட நல்லது தான். நொங்கு சர்பத் இது எங்கே வைக்க? இங்கே வா. பயங்கர டேஸ்டியாக இருந்தது. டூ குட் ஆக்சுவலி. ஹெல்த்துக்கும் நல்லது, தணுப்பு வேறு. அண்ட் இப்போது லேட்டான டைம், அதாவது ஸ்டார்ட் ஈவினிங் அப்படிங்கிறதுனால நல்லா காற்றும் இருந்தது. குட். அப்பாவுக்கு ஒன்று பார்சல் வாங்கியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ½ hour டிரைவ் தானே. ஸோ வீட்டில் போய் கொடுத்து குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். போயிட்டு நம்ம வந்தா இது என்கிட்ட எப்படி விளாடுது? டே கடிக்காத முழு. டே ஃபோனை கடிச்சிடாது. இங்கே வா, இங்கே பாரு, தள்ளி போ. வர வர உனக்கு பொறுமையே இல்லை லுலு. ஹலோ எப்படிங்க, நான் பேக். ஸோ வீட்டுக்கு வந்து லூலுவை பார்த்தாச்சு. அதுக்கு ஃபுட்டு காலையில் கொடுத்துட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால் அதுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களுடைய லன்ச் கம் டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் லன்ச் சாப்பிடணும்னு நினச்சோம். பட் எனக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த நொங்கு சர்பத் ரொம்ப பிடிக்கும். ஸோ லன்ச் முடிச்சா கண்டிப்பாக அதை சாப்பிட முடியாது. அதனால் நொங்கு சர்பத்து தான் எனக்கு ப்ரையாரிட்டியில் இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஈவினிங் மறுபடியும் லாகின் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 3-4 ஹவர்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். குக்கிங் பெரிய மெனுலாம் இல்லை. ரைஸும் ரசமும் தான். ரசம் ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஈவினிங் விலாகை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஈவினிங் வெளியில் போகிற பிளான் இருக்குது. அதாவது ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் வெளியில் போவோம். ஸோ அப்போ விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போது பாய். ஈவன் சாப்பிட ஆரம்பித்த பிறகு கூட கார்னர் இருந்தேன். அதனால தான் ஃபுட்டு வந்த உடனே என்னால் ப்ளாக் எடுக்க முடியல. சரி, என்னைக்காவது ஒரு பிஸி டே வரும். ஸோ அந்த டேயாக இன்றைக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். எனக்கு ரொம்ப ப்ரெஷர் எடுத்தேன்னா ஃபுட்டு பயங்கரமாக சாப்பிடுவேன். ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இப்போது டின்னர் முடிச்சுட்டு தான் வந்தோம். சாப்பிட முடிச்சுட்டு ஒரு சின்ன கிளிப் எடுத்திருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு ஒர்க் முடிய ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு 7:30-8 லாக் ஆஃப் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது என்னென்னா 10:30 வரைக்கும் கொண்டுட்டு போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு பசி தாங்க முடியல. நான் ஐ வாஸ் லைக், நீங்கள் கால் என் பண்ணுங்கள், நான் டின்னர் முடிச்சுட்டு வந்து காலை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமான என்னென்னா அதிகமாக சாப்பிடுவேன். இது பொதுவாகவே ப்ரெஷர் அதிகமானா ஃபுட் இன்டேக் எனக்கு கொஞ்சம் அதிகமாகுது. அது நான் மாற்றணும்னு நினைப்பேன். பட் அது என்னென்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், நான் இன்டென்ஷனலி ரொம்ப சாப்பிடணும்னு கிடையாது. என்னமோ ஒரு மாதிரி பசி இருந்துகிட்டே இந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் சில நாட்கள் இப்படி ஆகும். நம்ம பிளான் பண்ணுற மாதிரி ஒன்றுமே நடக்காது. எனக்கு ஆஃபீஸில் இருக்க மிஷிலலாம் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லை. ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், நார்மலாக இருந்த மாதிரி இருந்தது. சடனாக பேக் டு பேக் கால்ஸ் அது இதுன்னு அப்பா முடியல. அதுவும் இப்போ வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சடனாக இவ்வளோ நேரம் என்ன காலில் இருக்க வச்சா என்னால் எப்படி முடியும்? டின்னர் வெளியில் சாப்பிடக்கூடாதுங்கிறது என்னுடைய பெரிய விஷாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டின்னர் டைமில் தான் இதே மாதிரி ஏதாவது சொதப்பல்கள் வரும். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு காலையில் இவன் தான் லன்ச் லேட் ஆனாலும் நான் என்ன நினச்சேன்னா ஓகே ஃபைன், வீட்டில் வந்து தான் குக் பண்ணி சாப்பிட்ணுங்கிறதுல ரொம்ப எப்படி ஸ்டப்பானாக இருந்து வீட்டுக்கு வந்து தான் குக் பண்ணி சாப்பிட்டேன். அதுக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி டின்னரில் வெளியில் சாப்பிட்டுட்டேன். நாளைக்குள்ள டேலேருந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த vlog இங்கே என் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு vlog, பிகாஸ் நாளைக்கு ஹாலிடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.